ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சிம்பிளாக அதே மாதிரி நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு கத்திரிக்காய் வந்து பொரிச்சு தான் எடுக்க போகிறோம். ஆனால் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக ரொம்பவே கம்மியாக ஊற்றி தான் நம்ம வந்து தோசைகளில் போட்டு தான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய ஒரு கத்திரிக்காய் தான் இது. பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் வந்து வாங்கியிருந்தோம். அதை தான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அப்படி இல்லாட்டு சின்ன சைஸ் கத்திரிக்காயாக இருந்தால் கூட ரவுண்டாக கொஞ்சம் ஸ்லைஸாக, ரொம்ப வந்து தின்னாக கட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது. அந்த பூண்டு ஃப்ளேவர் பூண்டு இடித்து போட்டு பண்ணனால ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி வந்து எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். இது கூடவே வந்து அந்த மசாலா எதுவுமே பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பல் அளவுக்கு வெள்ளைப்பூடு பூண்டு, அதை வந்து இடித்து போட்டுவிடுங்க. இடித்து போடும்போது தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சிட்டு அந்த மசாலா எல்லாமே கத்திரிக்காயில் வந்து கோட்டாகிற மாதிரி நல்லா வந்து கையை வச்சு நல்லா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுவிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து ஊற வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் தான், அதுவும் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தேன். அது தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சென்டரில் இருக்கக்கூடிய எல்லாமே நல்லா வந்து வெந்து வரும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமான தீயில் வைக்கும்போது கருகி போயிடும், அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்காது. அதுக்காக தான். இப்போ வந்து நல்லா வந்து கலரும் சேஞ்ச் ஆகிட்டு மசாலா எதுவுமே வந்து வேஸ்ட் அதுலேருந்து வெளியே வரல, நல்லா வந்துருக்கு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.